முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ட்வீட் போட்டிருந்தாரு நான் நினைக்கிறேன், நீதி வெல்லும். சிபிஐக்கு ஒரு வழக்க மாத்தி கொடுத்ததுனாலே நீதி வெல்லும்னு போடுற ஒரு லீடரா நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது. கிரீன் காரிடார் இது வரைக்கும் இந்தியாவில் பிரதமருக்கு கூட கொடுத்தது கிடையாது, ஜனாதிபதிக்கு கூட கொடுத்தது கிடையாது. அப்ப எப்படி இவருக்கு கிரீன் காரிடார் கொடுக்க முடியும்? இந்தியாவில் கிரீன் காரிடார் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரசியல் சாயம் பூசப்படுதுங்கிறது இல்ல, அரசியல் தான் பண்றாரு அவரு. நம்ம எல்லாம் சாயம் பூச வேண்டாம், அது ஏற்கனவே அந்த சாயத்துல தான் இருக்கு. அவர் அரசியல தான் செய்யறாரு. ஆரம்பத்துல இருந்தே தனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு மாசம் இருக்கு, விஜய்க்கான ஒரு சப்போர்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது முழுக்க முழுக்க அவர் செய்யறது அரசியல் தான். இதுல இருக்கக்கூடிய அரசியல் இந்த 16 நாட்கள்ல ஒரே ஒரு வீடியோ தான் அவர் வெளியிட்டார். அதுவும் ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். திமுகவோ இல்லை அதிமுகவோ உங்களுடைய கட்சியில கலந்துக்கிட்டவங்களோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு இறப்பு சம்பவம் நடந்திருந்தா உடனே கட்சி கொடி அரை கம்பத்துல பறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவிட்டி கூட இல்லாத. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் மேம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? தாவேகாவுடைய நகர்வு அப்படிங்கிறத பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் வழக்கை, அந்த கரூர் சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா விஜய் நிர்வாகிகளுடன் ஆலோசனை தகவல் வருகிறது. அடுத்து கரூர் பயணம் செல்ல இருக்கிறார். இப்போ அடுத்த நகர்வு எப்படி அவங்களோடது போகிறது? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்ல தான் தங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உச்சநீதிமன்றம் போன பிறகுதான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டாலோ அல்லது மத்தியிலிருந்து ஏதாவது ஒரு குழு தலைமையில விசாரணை அப்படின்னு போட்ட பிறகுதான் தங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு ஆரம்பத்துல இருந்தே நம்பினாங்க. அது அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால இனி அடுத்த கட்ட நகர்வு இனி நம்ம வெளியில போக முடியும். ஏன்னா இனி புசி ஆனந்த் அரெஸ்ட் பண்றதோ அல்லது நிர்மல்குமார் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இருக்காது. எல்லாத்தையுமே இப்போ ஒரு நபர் ஆணையமும் கிடையாது, அதே போல் எஸ்ஐடியும் கிடையாது. போலீஸ் போட்ட எல்லா எஃப்ஐஆருமே சிபிஐக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சிபிஐ விசாரணை அப்படின்றது இந்த வழக்கை கிடப்பில் போட்ட கதை தான். இனி அதை உறுதியா நம்ம அதை சொல்ல முடியுமா? அது கிடப்புல தான் போடுவாங்க அப்படின்னு கண்காணிப்பு குழுவெல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்கல்ல. இது இன்ட்ரிம் ஆர்டர் தான். கண்காணிப்பு குழு நிர்ணயிச்சிருக்காங்க. கண்காணிப்பு குழுவுக்கு சிபிஐ விசாரணையா தொடங்கின பிறகு மாதம் ஒரு முறை அவங்க கண்காணிப்பு குழுவுக்கு அந்த அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கணும். ஆனா எவ்வளவு காலம் எடுக்க போகுதுன்னு தெரியாது இல்ல. மாசத்துக்கு ஒரு முறை அறிக்கை கொடுக்கணும். எவ்வளவு நாள் உங்களுக்கு கால நிர்ணயம் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு இவ்வளவு காலத்துக்குள்ளாக இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும்னு. இது இன்ட்ரிம் ஆர்டர் தான். இனி ஃபைனல் ஆர்டர்ஸ் இருக்கு. ட்வீட் போட்டிருந்தாரு நான் நினைக்கிறேன், நீதி வெல்லும்னு. சிபிஐக்கு ஒரு வழக்க மாத்தி கொடுத்ததுனாலே நீதி வெல்லும்னு போடுற ஒருத்தரை ஒரு லீடரா நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தது கிடையாது. அதாவது அஜித்குமார் வழக்கு சிபிஐ வசம் கொடுக்கப்பட்ட போது ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது அல்லது 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனாலதான் சிபிஐக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. சிபிஐக்கு கொடுத்தா இந்த வழக்கு விசாரணை பெரிய அளவுல மூவ் ஆகாதுன்னு சொன்ன அதே விஜய் இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. அப்ப இவங்களுக்கு தாவேகாவுக்காக சிபிஐ வசம் ஒரு வழக்கு மாற்றப்பட்டால் அங்க நீதி கிடைக்கும். மற்ற வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டால் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா விஜய்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரியும். தெரியாமல் அவர் இதை போட்டிருப்பாருன்னா இந்த ட்வீட்டை பதிவு பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கல. எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, திரும்ப திரும்ப நம்ம எல்லாருமே பேசுறது இங்க கரூர் ஸ்டாம்பீட்ல எப்படி 41 பேர் இறந்து போன உடனே அங்க அமைச்சர் எப்படி உடனே முன்னாள் அமைச்சர் எப்படி அங்க உடனே வந்தார், அவங்கள அங்க போய் பார்க்க விடல. விஜயும் சரி அவருடைய நிர்வாகிகளும் சரி காத்திருந்தாங்க. ஆனா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களை அங்க அலோவ் பண்ணல, வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்கிருந்து அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும் விஜய் அங்க காத்திருந்தார் அப்படின்ற அந்த கரூர் திருச்சி ஹைவேல ஏர்போர்ட் போறதுக்கு முன்னால அங்க காத்திருந்தார் அப்படின்ற தகவல் எனக்கும் வந்தது. ஆனா அன்னைக்கு ஸ்டாப் பண்றாங்க. இந்த இடத்துல நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்ப காத்திருந்தார் அப்படின்னா திரும்ப அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தாரா? அது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு போக வேண்டும்னு காத்திருந்தாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவங்க தரப்புல
இது வரைக்கும் நேற்றைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, நாங்க வந்து அங்க போகணும்னு நினைச்சோம், ஆனா வந்து எங்களை கலெக்டர் வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, போலீஸ் எங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பதட்டம் அதிகமாயிரும்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க திரும்பி போயிட்டோம் அப்படின்னு. சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது அல்லது சிபிஐ விசாரிக்க போகிறது அப்படின்னா உடனே தாவேகாவுக்கு ஒரு புதிய உற்சாகம் கிளம்பி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்ஸ், அந்த மீட்டிங்க்கு பிறகு அவர் இப்ப கரூர் போக போறார் அப்படின்றதுதான் வந்த செய்தி. அந்த கரூருக்கு போகும்போது நேரடியாக ஒவ்வொருத்தரையும் வீட்டில் போய் சந்திக்க போறது கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் ஒரு வழக்கமாக அதை தானே செய்வார். விழுப்புரத்துல வெள்ளம் வந்தப்ப கூட வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை நேரா பனையூருக்கு வர சொல்லி தான் பார்த்தாரு. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கஸ்டோடியல் டெத்துக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போறார். ஆனா மற்ற எல்லாரையும் ஏற்கனவே கஸ்டோடியல் டெத்னால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே மேடையில வச்சு அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்துறார். அந்த போராட்டமும் 1 மணி நேரம் தான். அதே மாதிரி தான் மதுரையில் நடந்த மாநாடு. எல்லா கட்சியிலையும் மாநில மாநாடு எவ்வளவு நேரம் நடக்கும்? 1 நாள் நடக்கும், இல்ல சில கட்சிகள்ல 2 நாள் நடக்கும். ஆனா இவர் வந்து 1 மணி நேர மாநாடு தான். அதே போலதான் விக்கிரவாண்டியிலையும் நடந்த 1 மணி நேர மாநாடு. இது எல்லாமே அவங்க புது நியூ ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க அப்படின்னு சரின்னு வச்சுக்கலாம். மண்டபத்துலங்கிறது வந்து காவல்துறை அறிவுறுத்தல் கூட இருக்கலாம்ல, நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு தனித்தனியா மறுபடியும் நீளமா ஒரு லெட்டர் எழுதியிருக்காருலங்க டிஜிபிக்கு, எங்களுக்கு வந்து 0 டாலரன்ஸ் கிரவுட் கண்ட்ரோல் கொடுங்க, எனக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து வென்யூக்கு போறதுக்கு, அதாவது கரூர் வரைக்கும் போறதுக்கு கிரீன் காரிடார் கொடுங்க. கிரீன் காரிடார் இது வரைக்கும் இந்தியாவில் பிரதமருக்கு கூட கொடுத்தது கிடையாது, ஜனாதிபதிக்கு கூட கொடுத்தது கிடையாது. அப்ப எப்படி இவருக்கு கிரீன் காரிடார் கொடுக்க முடியும்? இந்தியாவில் கிரீன் காரிடார் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், கடவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக. ரொம்ப லைஃப் சேவிங் ஆர்கன்ஸை கொண்டு வரும்போது மட்டும்தான் ஆம்புலன்ஸ்க்கு கிரீன் காரிடார் கொடுப்பாங்க. அதுவும் வந்து லைஃப் சேவிங் ஆர்கன்ஸ் மட்டும்தான், ஹார்ட்டோ இல்லை லங்கோ, அது அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள ரீச் ஆகணுன்ற போகிறது மட்டும்தான் கொடுப்பாங்க. சீஃப் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ இல்லை பிரசிடென்ட்டுக்கோ இது மாதிரி வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டன் கேட்டால் அது வந்து வேறு விதமாக இருக்கும். ஆனால் இவர் கேட்கறதுங்கிறது இது அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொடுத்தாங்களா, இல்லை அவருக்கு தெரியாமலே அவருடைய வழக்கறிஞர்களோ இல்லது வேறு யாருமோ கொண்டு போய் டிஜிபிக்கு மெயில் அனுப்பிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ அவருடைய வண்டி போகிறதுக்கோ அவர் அங்கேருந்து வெளியேறதுக்கோ எந்த சிக்கலும் அவருக்கு இருக்கல. மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் கொடுக்கலாம், 20 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், ஆனால் இழந்ததை யாருக்குமே அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை வந்து அவங்க அந்த 41 குடும்பங்களையும் தங்கள் வசமே வைத்திருக்க வேண்டும், அல்லது இதுல இருந்து எப்படியாவது பொலிட்டிக்கலா இதுல கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக மரிய வில்சன் அறிக்கையை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதம் தோறும் 5000 ரூபாய் அப்படிங்கிறது, அப்புறம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க எந்த விதத்துல அதை அரசியல் படுத்துறீங்க? அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் பொறுப்பேற்றுக்கொண்டு, நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா, தார்மீக பொறுப்பேற்றுக்கொள்வாரா விஜய் அப்படின்னு, அதுக்கான ஒரு பொறுப்பு. அது தார்மீக பொறுப்பேற்கக்கூடியவராக இருந்திருந்தால் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து போயிருக்கணும். அவரால் போக முடியல, அவர் போனா ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அவருடைய நிர்வாகிகளை அங்க அனுப்பிச்சிருக்கணும். அதுவுமே இன்னைக்கு அது நிறைய பேசிட்டோம். இப்ப உள்ளது இப்ப செய்யறதுக்கும் அது ஒரு கற்பிதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா, அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும். இந்த விஷயத்த கூட இதுவும் பொலிட்டிக்கலா அந்த குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காக தான் இதை செய்யறாரு அப்படின்னு அவர் செய்யற ஒவ்வொன்னுத்துக்கும் அரசியல் சாயம் பூசப்படுதா? ஆமா, அரசியல் சாயம் பூசப்படுதுங்கிறது இல்ல, அரசியல் தான் பண்றாரு அவரு. நம்ம எல்லாம் சாயம் பூச வேண்டாம், அது ஏற்கனவே அந்த சாயத்துலதான் இருக்கு. அவர் அரசியல தான் செய்யறாரு. ஆரம்பத்திலிருந்தே தனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, விஜய்க்கான ஒரு சப்போர்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அதிமுகவினுடைய ஸ்பேஸை பெரிய அளவில் இவர் எடுத்துக்கிட்டாரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது முழுக்க அவர் செய்யறது அரசியல் தான். இதுல இருக்கக்கூடிய அரசியல் இந்த 16 நாட்கள்ல ஒரே ஒரு வீடியோ தான் அவர் வெளியிட்டார். அதுவும் ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். அந்த 3 நிமிஷம் வீடியோவுக்கு பிறகு ஒரு ட்வீட்டோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நேற்றைக்கு வந்து சிபிஐக்கு போயிருச்சு அப்படின்னோன்னு நீதி வெல்லும் அப்படிங்கிறார். இதை வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த குடும்பங்களை வெளியில இந்த வழக்கு இது வந்து இன்ட்ரீம் ஆர்டர் தான் வந்திருக்கு. இதற்கு பிறகு சிபிஐ விசாரணை நடக்க போகிறது. அந்த விசாரணைக்கு பிறகு கோர்ட்ல அவங்க கொடுத்த பிறகு ஃபைனல் வெர்டிக்ட் வரும். அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே எதுவுமே தங்களுக்கு எதிராக எங்கேயுமே பேசாமல் இருப்பதற்காக இந்த 5000 ரூபாய் அது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து 10 lakhs கொடுத்துட்டாங்க. அது போக மத்திய அரசாங்கமும் காம்பன்சேஷன் கொடுத்துருச்சு. அது போக காங்கிரஸ் வந்து அங்கே லோக்கல் எம்பி அப்படின்றதுனால அவங்களும் கொடுத்துட்டாங்க.
இவர் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் 20 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ அந்த 20 லட்சத்தை கொடுத்ததோட நீங்கள் நிறுத்தியிருக்கலாம். இப்போ இந்த 5000 ரூபாய் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுதும் இந்த குடும்பத்தை நாங்களே காப்போம், அது போக வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறது அவங்கெல்லாம் எங்களுடைய குடும்பம் மாதிரி, நாங்கள் அவங்களுக்காக துக்கம் அடித்த ஒரு நாளாவது அவங்க கட்சியோட கொடி அரக்கம்பத்தில் பிறந்துச்சாங்க? நீங்கள் வந்து உங்கள் எண்ணங்கள் இருக்குல்ல, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குல்ல. இப்போ இதுவே அரசு சார்பாக ஏதாவது ஒரு துக்கம் நடந்திருந்தால் எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் நடந்திருக்கும். திமுகவோ இல்லை அதிமுகவோ அவங்களுடைய தலைவர்களோ இல்லை அவங்களுடைய கட்சியில் கலந்துக்கிட்டவங்களோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு இறப்பு சம்பவம் நடந்திருந்தால் உடனே வந்து கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவிட்டி கூட இல்லாத ஒரு பார்ட்டி தான். இவங்களுக்கு அரசியலே தெரியாது. அரசியல் எங்கேயுமே இவங்க அரசியலும் படிக்கல, யாரும் வந்து முழுமையான அரசியல்வாதியும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அதை வந்து மறுக்கவே முடியாது. இப்போ நீங்க சொல்றீங்க அந்த மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5000 ரூபாய் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா இவர் அறிவிச்சது கூட 20 லட்சம் ஒரு இடைவெளி இருந்தது. உடனே முதல்வர் அறிவிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மத்திய அரசு அறிவிச்சது, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் அறிவிச்சாரு. அந்த இடைப்பட்ட காலத்துல கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு எதிராக பேசணும்னா பேசியிருக்கலாமே. கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கிட்டு பேசியிருக்கலாம், மத்திய அரசு கொடுத்த காசை வாங்கிட்டு பேசலாம். அப்ப கூட விஜய்க்கு எதிராக அவங்க வாயை திறக்கல. அப்ப இப்ப எப்படி திறப்பாங்க? இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்த 41 குடும்பங்கள்ல அந்த காது கேட்காத வாய் பேசாத ஒரு அம்மா, அவங்களுடைய 1.5 வயசு குழந்தை இறந்து போன அந்த குடும்பத்தில இருந்து எல்லா குடும்பங்கள்லையும் யாருமே இது வரைக்கும் விஜய்க்கு எதிராகவே பேசல, ஒரு முறை கூட பேசல. அந்த ஏமூர் புதூர் வில்லேஜில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டுமே 6-7 பேர் தவறி போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் பிருத்விக்குன்ற ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த சக்திவேல்னு ஒருத்தர், அவருடைய ஒய்ஃபும் பிரியதர்ஷினியும் அவரோட மகளும் இறந்து போயிருக்காங்க. இன்னொரு அம்மா அருக்காணின்னு ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த எந்த குடும்பத்துலேயும் அந்த வில்லேஜில் வந்து இவங்களை எல்லாரையும் வேன் வச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தாவைக்காவினர் ஏற்பாடு செஞ்ச வேனாக தான் இருந்தது அது. அவங்க வந்து விஜயை பார்க்கணுன்றதுக்காக தான் போனாங்க. யாருமே கட்சியில் உறுப்பினர்கள் கிடையாது, ஒரு ஆர்வத்தில் கிளம்பி போனவங்க தான் எல்லாருமே. ஆனால் யாருமே இது வரைக்கும் விஜய்க்கு எதிராக பேசலை. அவங்க எல்லாரும், நான் அன்னைக்கு கரூரில் மறுநாள், அதாவது இந்த ஸ்டாம்பீட் நடந்த மறுநாள் அங்கே இருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போன போதுமே அவர் என்னங்க பண்ணுவார், கூட்டம் வந்ததுக்கு அவராக காரணமாக இருக்க முடியும் அப்படி தான் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் வீடியோ காலில் பேசினப்ப கூட அவரே கேட்டார், ஏமா நான் தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர வேணாம்னு சொன்னேன், நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டார். இது எல்லாமே உண்மைதான். இந்த உண்மையெல்லாம் மாற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இதை தன் வசமாக அல்லது தனக்கு ஆதரவாக இது வந்து தனக்கு பொலிட்டிக்கலாக எப்படி கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் விஜயும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி ஆரம்பத்திலிருந்தே அதை தான் செய்கிறாங்க. இனி இப்போ வந்து வழக்கு எங்கே போயிடுச்சு அப்படின்னா, அந்த பன்னீர்செல்வத்தினுடைய பெட்டிஷனும், அதாவது அந்த பிருத்விக்குன்ற பையனுடைய அப்பா, அவர் வந்து அம்மாவை விட்டு பிரிஞ்சு போனவர், அவர் போட்ட பெட்டிஷன், இன்னொன்று செல்வராஜ்ன்ற அவர் பேரில் சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டு போட்ட பெட்டிஷன். இந்த 2 பெட்டிஷனும் தான், இந்த 2 பெட்டிஷனையும் உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தார்மீகமாக அவங்க அதை செய்யலை அல்லது அவர்களுக்கு அறியாமல் செய்யப்பட்டது. இதில் வந்து பன்னீர்செல்வத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, குழந்தைய வந்து அவர் பார்த்துக்கவே இல்லைன்றதும், செல்வராஜ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்டு தங்கனக்காக நான் வக்காலத்தில் சைன் பண்ணிட்டாரு, தனக்கு வந்து இப்படி ஒரு வழக்கு போட போகிறாங்கன்னே தெரியாது அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த 2 பேரும் இப்போ சொன்னதை பின்னால் ஒருவேளை மற்றவர்களும் இதே போல வேறு கட்டத்தில் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வாழ்நாள் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மைனாரிட்டியாக நம்ம யோசிக்கணுமா? மரிய வில்சன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு பின்னணியில் இந்த கிறிஸ்தவ அமைப்புகள், அவங்களுடைய ஆதரவு, மைனாரிட்டிஸ், இப்படி எதுவும் இந்த அரசியல் போகுதா? இதில் வந்து விஜய் வந்ததே வந்து ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் இந்த கடந்த ஒரு 4-5 தேர்தலாக, அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள், அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து ஒரு பக்கமாக தான் எப்போதுமே இருந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அல்லது திமுகவும் காங்கிரஸும் ஒன்றாக இருக்கும்போது பெரும்பாலும் அது திமுக கூட்டணிக்கான வாக்குகளாகவே இருந்திருக்கு. இந்த தேர்தலில் விஜயினுடைய வருகை இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை ஓரளவாவது சில பகுதிகளில், எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க இல்லை அப்படின்னாலும் சில பகுதிகளில் விஜய் வந்து அந்த கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது. அது உண்மையும் கூட. இன்னும் சொல்லப்போனால் மத்திய மாவட்டங்களில், சில மத்திய மாவட்டங்களில், சில வட மாவட்டங்களில், அதே போல்
சில தென் மாவட்டங்கள்னா நான் டவுன் சவுத் சொல்கிறேன், இது மாதிரியான பகுதிகளில் அவர் வந்து வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள், அது கிறிஸ்துவ வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ மரிய வில்சன் வந்து இன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னா இதில் இந்த கால்குலேஷன் இல்லாமல் அவங்க வந்து செய்திருக்க மாட்டாங்க. வாக்குகள் தங்கள் வசம் திரும்புவதற்கு இது வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். இல்லாமல் இதை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாஜகவோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் தாவேகாவை பொறுத்து? நேற்றுக்கு வானதி சீனிவாசனுடைய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். இதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன திமுகவுக்கு? இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம், வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.